மாஸ் படங்களை மட்டுமே ரசிச்சு கொண்டாடி அதை 100 கோடி 200 கோடின்னு கலெக்ட் பண்ண வைக்கிற ரசிகர்களே, ஒரு யதார்த்தமான ஒரு நல்ல மலையாள படம் வந்தா அதையும் தூக்கி வச்சு கொண்டாடுற ரசிகர்களே, தமிழ்லையும் அப்பப்ப இந்த மாதிரி அருமையான படங்கள் எல்லாம் வருது, அதையும் தயவு செஞ்சு கொண்டாடுங்க. இந்த மாதிரியான படங்கள் கலெக்ஷன் ரீதியாக வெற்றி பெற்றாதான் ப்ரொடியூசரும் இந்த மாதிரி படங்களை எல்லாம் எடுக்க முன் வருவாங்க. இந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி அயோத்தி அப்படிங்கிற ஒரு அருமையான படத்தை கொடுத்தாப்புல. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ பார்த்தேன். தியேட்டர்ல ஒரு 10 பேர் தாங்க இருந்தாங்க. படம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஏன் கூட்டம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். வந்துச்சு கொண்டாடினீங்க. கருடன் ஒரு மாசான படமா வந்துச்சு, அதை தியேட்டர்லயே கொண்டாடினீங்க. அடுத்து வந்த இவரோட நந்தன் அப்படிங்கிற திரைப்படம் இதுவரை யாருமே சொல்லாத ஒரு கருத்தை முன் வச்சாங்க. படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியலையா இருந்துச்சு. ஓடிடிலையும் இந்த படத்தை கொண்டாடினாங்க. சசிகுமார் அவர்கள் நடிக்கிற ஒவ்வொரு படமும் ஒரு மனுஷன் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமா நடிக்கிறாப்ல. கதைக்களத்துல ஹீரோ ஒரு நேர்மையான உண்மையான மனுஷன்பா அப்படின்னாலே சசிகுமார் அவர்கள் பேரு தாங்க எழுதிடுறாங்க எல்லா டைரக்டருமே. இந்த திரைப்படம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு படமா இருந்தாலும் இனிமே எக்கச்சக்கமான தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம தான் இருக்கு. பொள்ளாச்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே தியேட்டர்ல 2 ஷோ மட்டும் தாங்க ஓடுது. மத்த எல்லா தியேட்டர்லயுமே ரெட்ரோ படம் தான் ஓடுது. துப்பாக்கி இல்லாத, சண்டை இல்லாத, கலவரம் இல்லாத, ரத்தம் இல்லாத, ஏன் கவர்ச்சி இல்லாத ஒரு அழகான திரைப்படமா இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திரைப்படம் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த படத்துக்கு அமைஞ்ச ப்ரொமோஷன். டைரக்டர் ஸ்டேஜ்லயே லவ் ப்ரொபோசல் பண்ணாப்ல. எக்கச்சக்கமான முன்னணி இயக்குனர்கள் வந்து இந்த படத்தை பத்தி பாராட்டி பேசினாங்க. ஒரு படத்தோட ப்ரொமோஷன் அந்த படத்தோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று தாங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம். இந்த படத்துல லிமிடெட் காஸ்டிங் தான் இருக்கு. ஆனா செலக்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப அருமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு மனுஷன்னா இப்படிதான் இருக்கணும், நீ எப்படி இருக்கிற அப்படிங்கறத பொறுத்து தான் உன்னோட சுற்றத்தாரும் உனக்காக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த திரைப்படம் அழகா விளக்குது. அன்பு, அரவணைப்பு, நேர்மை, ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த திரைப்படம் ரொம்ப அழகா சொல்லுதுங்க. இதுதான் கதை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, நிறைய அழகான விஷயங்கள் உங்களுக்காக சர்ப்ரைஸா காத்திருக்கு.